வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு சிம்பனி அப்படிங்கிறது இளையராஜா தான் பண்றாரு. மார்ச் 8ஆம் தேதி லண்டன்ல தான் அதை பண்ண போறாரு. ஸோ அது தொடர்பாக நேற்றுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இளையராஜா அவர்களை போய் நேரில் போய் வாழ்த்தி இருக்காரு. இந்த பயணம் வெகு சிறப்பாக இருக்கணும், சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரில் போய் வாழ்த்தியிருக்காரு. அதே நேரத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களும் நேரில் போய் வாழ்த்தி அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சாதனைக்கு வாழ்த்துக்கள், உங்களோட பாட்டை தான் நான் கார்ல போறப்ப கேட்கிறேன். எஸ்பிபி ஒரு கேசட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எஸ்பிபி பேர்ல ஒரு சாலை சமீபத்துல பேர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இளையராஜா உங்க அப்பா தான் எனக்கு இசைஞானின்னு பேர் வச்சாரு, எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் அந்த பேர் தான் நிலைக்குதுன்னு சொன்னாரு. இளையராஜாக்கு இசைஞானி, கமலுக்கு கலைஞானி அப்படிங்கிற பட்டத்தை கலைஞர் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ அதை நினைவுபடுத்தினாரு. ஸோ இளையராஜாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் சிம்பனி அது மாபெரும் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு புத்தகங்கள், இலக்கியம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அவர் எந்த தளத்துல இருந்தாலும், அது பிக் பாஸா இருக்கட்டும் அல்லது ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுதா இருக்கட்டும், அதுல எழுத்தாளர்களை பத்தியும் புத்தகங்களை பத்தியும் அவர் நிறைய பரிந்துரை பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய எழுத்தாளர்களே அவர் கமல் சார் சொல்லிதான் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் இருந்தது தெரியும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாரு நிவேதிதா அவர் அவருடைய சின்ன வயதுல கமல் ஒரு பத்திரிகையில பிரக்ஞை அப்படின்னு ஒரு புத்தகத்தை பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த பிரக்ஞையை நான் தேடி படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் என்னை சீரியஸ் லிட்ரேச்சருக்குள்ள என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னாரு. அதே மாதிரி கமல் அவர்கள் பரிந்துரை செய்த புத்தகங்கள் ஏராளமா வித்து தீர்ந்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னா செல்வேந்திரன் அவர்கள் எழுதின புத்தகங்கள் வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகம் 1,00,000 காப்பி வித்துது. அதாவது இப்ப சக்சஸ்ஃபுல்லா சொல்லி இருக்கிற எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்லாம் 500 காப்பி வித்தாலே பெரிய விஷயம். ஏன்னா புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. 500-600 காப்பி வித்தாலே அதிகம். இதுல 1,00,000 காப்பிங்கிறது எங்க இருக்கு? ஸோ அந்த அளவு அவர் ரீச் கொடுத்துருக்காரு. அதை தவிர சாதாரணமா இலக்கியங்கிறதே பெரிய விஷயம். அதுவும் மொழிபெயர்ப்பு இலக்கியம், அதாவது டிரான்ஸ்லேஷன், வேற மொழியில வர்றத நம்ம மொழிக்கு மொழிபெயர்க்கிறது, அதுல அவருக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. அதுக்கான சில பயிற்சி பற்றையெல்லாம் கூட நம்ம மையத்துல பண்ணாங்க, மக்கள் நீதி மையத்துல. கமல் பண்பாட்டு மையம் அவங்க தான் அதெல்லாம் பண்ணாங்க. கமல் சார் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணாரு. இது தொடர்பாக செல்வேந்திரன் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, கமல் அவர்களின் பணி மிகுந்த சூழ்நிலையிலும் எழுத்தாளர்களுடன் நேரம் ஒதுக்கி உரையாடுவது என்பது எழுத்தின் மீது அவர் கொண்ட அன்பையும் மரியாதையும் காட்டுகிறது. அப்புறம் குப்புசாமி அவர் தான் அந்த மொழிபெயர்ப்பாளர், அவர் தான் எல்லாரையும் ட்ரெயின் பண்றவர். அந்த கமல் பண்பாட்டு மையம் நடத்திய மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாம் கலந்து கொண்டு தொடர்ந்து என்னிடம் மொழிபெயர்ப்பு பயிற்சி மேற்கொண்டு வரும் இளம் மொழிபெயர்ப்பாளர்களை நேற்று திரு கமலஹாசன் நேரில் சந்திக்க அழைத்திருந்தார். அவருடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்த சந்திப்பு அனைவருக்கும் இனிய அனுபவமாக இருந்தது. மாணவர்களின் பயிற்சி வகுப்புகளில் மேற்கொண்ட மொழிபெயர்ப்பு பிரதிகள் மற்றும் அவற்றில் நான் செய்திருந்த திருத்தங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் செல்வேந்திரன் கமல் அவர்களிடம் தந்திருந்தார். கமல் அனைத்தையும் மிக உன்னிப்பாக கவனித்து படித்து பார்த்திருக்கிறார் என்பது அவர் பயிற்சியாளருடன் நடத்திய உரையாடல்களில் வெளிப்பட்டது. ஒவ்வொரு பயிற்சியாளருடனும் மிகவும் ஆர்வத்துடன் ஊக்கமளிக்கும் விதமாகவும் அவர் உரையாடியது எல்லோருக்கும் மன நிறைவையும் பரவசத்தையும் அளித்தது. எல்லாம் அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காரு. அதே நேரம் அவருக்கு இருக்கிற இலக்கிய ஆர்வம் அது நேற்று வெளிப்பட்டது. மொழிபெயர்ப்பு குறித்து மிக தெளிவான பார்வை அவரிடம் இருக்கிறது. துருக்கி சரித்திர நாவல் ஒன்றை அகிலா ஸ்ரீதர் மொழிபெயர்த்து வருவதை சொன்னபோது ஆட்டமன் கலாச்சாரத்தை பற்றி மிக விரிவாக எடுத்துரைத்து மொழிபெயர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்களை பற்றியும் ஆலோசனை அளித்தார். அவருடைய பிரதான நோக்கம் திரைப்பட உருவாக்கம், திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த நூல்களை தமிழுக்கு கொண்டு வருவதே என்பதால் 2 மணி நேர உரையாடலில் சினிமா நூல்களே அதிகம் ஆக்கிரமித்திருந்தன. அந்த நூல்களை மொழிபெயர்க்கும் போது அவை இலக்கிய மொழிபெயர்ப்பு போல இல்லாமல் ஒர்க்கிங் மேனுவல் போல அமைய வேண்டும்
என்ற கருத்தை வலியுறுத்தினார். அதற்கு ஏதுவாக எனது பயிற்சி முறைகளை அமைத்துக் கொள்ள என்னிடம் கேட்டுக்கொண்டார். கடந்த 5 மாதங்களாக ஜூம் வழியே அவர்களுக்கு நான் அளித்து வரும் பயிற்சியின் ஒளிப்பதிவுகளையும் அவர் பார்த்திருக்கிறார். இப்பயிற்சியின் மூலம் தமிழுக்கு மிக தேர்ந்த 17 மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பது அவருக்கு மிகவும் திருப்தி அளித்திருப்பதாக சொன்னார். மிக விரைவில் அவர்களின் முழு திறமையையும் தமிழ் இலக்கிய உலகம் காணப்போகிறது என்பதில் அவருக்கு மகிழ்ச்சி. அதை தவிர்த்து அவங்களுக்குலாம் ஒரு லஞ்ச் கொடுத்துருக்காரு. ராஜ்கமல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிய விருந்து அங்கே ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அவர் எப்படி சினிமாவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாரோ அந்த அளவு இந்த மொழிபெயர்ப்பு முகாம்லையும் அவர் அந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வியப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி இருக்காரு. அதாவது ஒரு சினிமா நடிகர் நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு விடாம இவ்வளவு ஆர்வத்தோட அவர்களை ஊக்குவித்து அந்த பயிற்சி பற்றை மேற்கொண்டது என்பது உள்ளபடியே மிகச்சிறந்த விஷயம். கமல் இந்த மாதிரி நிறைய பண்ணணும். எப்படி அவர் நம்ம சிங்கிதம் சீனிவாச பாராட்டு விழா ஒரு பக்கம் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி 17 பேருக்கு மொழிபெயர்ப்பு அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய பங்களிப்புங்கிறது என்ன சொல்றது பயங்கரம். அதை செல்வேந்திரன் சொல்லியிருக்காரு. இதை நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். கமல் அவர்களுடைய பங்களிப்பு அது சினிமால மட்டும் இல்லாமல் இலக்கியவாதிகளை உருவாக்குறதுலையும் இருக்கு, அவங்க புத்தகத்தை பரிந்துரை பண்றதுலையும் இருக்குங்கிறது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு அப்படின்னா ஒரு இலக்கணம் வகுத்தவர். அப்படிப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீடு அன்னை இல்லம் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்கு. இப்ப சிவாஜி வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா சிவாஜியோட பேரன் துஷ்யந்த் பட தயாரிப்புக்காக 3.25 கோடி வாங்கியிருக்காரு. அது வட்டியோட சேர்த்து 9.39 கோடி திருப்பி தரணும். அது திருப்பி தர தவறியதால் சிவாஜி வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதை ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு. என்னன்னா, நம்ம புதுசா வாங்கலைன்னாலும் முன்னோர்கள் சேர்த்து வச்ச வீடு அந்த சொத்துக்களை அழிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க வருத்தத்தோட. ஜெகஜால கில்லாடி அப்படிங்கிற பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அதுல 3.25 கோடி கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை தான் அவர் திருப்பி கொடுக்காததுனால ஜப்தி பண்ண சொல்லி இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஷாக்கிங் தான் அது கேட்குறப்ப. அமரன் திரைப்படத்துடைய 100வது நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதோட வீடியோலாம் நிறையா ராஜ்கமல் யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு விருது வழங்கும் விழா, அந்த விழால அமரனுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. ராஜ்குமார் பெரியசாமி அந்த அவார்டை வாங்கியிருக்காரு. இன்னும் ஏராளமான விருதுகளை வாங்கி குவிக்கும். நிச்சயமா நேஷனல் அவார்டு கிடைக்கும் அந்த படத்துக்கு. சாய் பல்லவிக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிடைக்கும், சிறந்த படத்துக்கான விருது கிடைக்கும். ஸோ அவார்டு அப்படின்னோடனே இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு அந்த ஃபங்க்ஷன் அகாடமி அவார்டு நடந்துகிட்டு இருக்கு. 2025 கடந்த வருடங்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதில் அனோராங்கிற படம் ஏராளமான விருதுகள் 5 அவார்டு வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் அதில் அடக்கம். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ப்ரூட்டலிஸ்ட்ங்கிற படம் தான் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அவார்டு வாங்கியிருக்கு. இந்த மாதிரி ஏராளமான விருதுகளை வாங்கி குவிக்குது அனோரா.